ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம தேவ செய்திக்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, இந்த அருமையான தருணத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளை விசேஷமான நாளாக எண்ணி உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த வேளையிலப்பா நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே வார்த்தை மூலமா சரிப்படுத்துவீராக. இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்க. நம்ம ஏன் ஒவ்வொரு நாளும் இந்த பிரசங்கத்தை கேட்கணும், இல்ல இந்த ஓய்வு நாளில தேவ சமூகத்துக்கு ஏன் நம்ம வரணும், வார்த்தைகளை ஏன் கேட்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல நம்ம தொடர்ந்து போவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென். பாருங்க, வருகிற வழியெல்லாம் பிசாசுடைய தடைகள் இருக்கலாம், இல்ல மாம்சமா நம்முடைய வாழ்க்கையில தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அப்படி போயிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய வழியில நாம கடந்து போக கூடாதபடிக்கு கர்த்தருடைய வழியில போவதற்கு அவருடைய வார்த்தை நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாம இந்த வசனங்களை கேட்க வந்திருக்கிறோம். அடியேனும் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கு கேட்கிற பிரசங்கங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற வேண்டும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ள வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்க கவனத்தோட கேளுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. இந்த நாளில மனுஷருக்கு நீங்க பயப்படுற பயம் உங்களுக்கு கண்ணியை வருவிக்கும், உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும், உங்களுக்கு பயத்தின் மேல பயம் இன்னும் அதிகமாகும். சோ பிரச்சனைகளுக்கு நேராக உங்களை கொண்டு போய் சேர்த்துடும். ஒரு மனுஷனை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, ஐயோ இந்த மனுஷன் நமக்கு ஏதாவது பண்ணுவானா, ஒரு காரியத்தை உங்களால் தெளிவா செய்யவே முடியாது. அந்த மனுஷனை பார்த்து பயந்து நீங்க அந்த காரியத்தை விட்டுடுவீங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படுங்க நடக்கிறவனுக்கு நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். சோ உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைப்பார். நீங்க யாருக்கு பயப்படணும்ன்றது முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் இந்த உலகத்துல மனுஷனை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பயம் என்ற ஒரு காரியம் இன்னைக்கு பிரசங்கம் கேட்கிற உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லோருக்குமே பயம் என்ற ஒரு ஆயுதம் தாக்குகிறது. எல்லாருக்குமே பயம் வரும். சோ அந்த பயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம பயத்தை ஒரு சில விஷயங்களுக்கு பயப்பட வேண்டியதா. இப்ப வசனத்தை பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்தோம்னா நன்மை வரும், நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் தருவார். ஆனா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளை தப்பான வழிக்கு கொண்டு போயிடும். நமக்கு விரோதமா நம்மளுடைய வாழ்க்கையின் காரியங்களை நம்மளே போய் அதுக்கு ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பிள்ளைகளா நம்ம மாறிடுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஒரு வாழ்க்கை பயணத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பயம் வந்துடுச்சுன்னா அந்த மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அங்கேயே நின்றுட்டு அந்த காரியத்துல என்ன செய்யணும்னு நினைச்சானோ அந்த விஷயத்தை செய்ய முடியாது. பாருங்க, ஒரு பிசினஸ் துவங்கணும்னு நினைக்கிறாங்க, நல்ல விஷயம். சோ கர்த்தருக்கு சித்தமானா அதை செய்வோம், மேற்கொண்டு முயற்சி பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அதை எடுத்து செய்வோம், நம்ம கடந்து போனோம். ஆனா அந்த இடத்துல நின்னுட்டு ஒரு நிமிஷம் நின்னுட்டு ஏன் நிக்கிறோம்னா, பிசாசு பேசுவான், நீ இவ்வளவு நாள் ஃபெயிலியர், நீ நிறைய விஷயத்தை விட்டுட்ட, இப்ப மட்டும் நீ எல்லாத்தையும் சக்சஸா பண்ணிடுவியா, உன்னால பண்ண முடியாது, இது லாஸ்ட்ல வரும்னு ஒரு வார்த்தை போட்டுட்டா போதும், உடனே இமீடியட்டா அந்த விஷயத்தை விட்டுடுறோம். சரி, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் நீங்க ஒரு நினைவு வச்சிருப்பீங்க, மேற்கொண்டு ஃபார்ம் வாங்கி இதை பண்ணலாம் போலாம் கிளம்பி போகும்போது ஒரு வார்த்தை வரும், நீ இப்ப இதை படிச்சு முடிக்க முடியுமா, முடியாது, உனக்கு நிறைய வேலை இருக்கு, உனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இதுல நீ அரியர் வச்சுட்டா எப்படி ஆகும், இது கொண்டு தொடர்ந்து செய்ய முடியாது. பிசாசானவன் நெகட்டிவான வேர்சஸ் நம்ம கிட்ட பேச 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 நமங்களுடைய மனநிலைமை எப்படி ஆகுதுன்னா, ஓ ஆமால, சரி இது வேற டிஸ்டர்ப் ஆயிடும், நம்ம போதும், இந்த ஒரு டிகிரியே போதும், இந்த ஒரு விஷயமே போதும், சரி போதும், +2 போதும், இல்ல இதே போதும் அப்படின்னு நிறுத்திடும். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கடந்து போகிறது குறித்து நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரே ஒரு தாட் நெகட்டிவ். பாசிட்டிவா நிறைய விஷயம் இருக்கு, அதை அப்ரோச் பண்ணி ஏதாவது வேற படிக்கலாம், இல்ல வேற காரியத்தை நம்ம உருவாக்கலாம், வேற விஷயத்தை செய்யலாம் அப்படின்றதே வராது. நெகட்டிவ் வேர்சஸ் பிசாசு ரெடியா வச்சிருப்பான். நீ எப்ப முன்னேற போறன்னு தெரிஞ்சுச்சோ அப்பயே அவன் அந்த வார்த்தையை போட அவன் சரியாய் காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்கள் பயணத்தை நீங்க தொடர்ந்து போங்க. கர்த்தருடைய வேத வசனத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து போங்க. நீங்க எங்கேயும் ஸ்டாப் ஆகாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? கானான் தேசத்துக்கு. சோ எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற அந்த பெரிய பிரயாணத்துல ஜனங்க சோர்ந்து போறாங்க, ஜனங்க விழுந்து போறாங்க, ஜனங்க மறுதலிக்கிறாங்க, ஜனங்க
இடறி போகிறார்கள். இதுக்கு நடுவுல கர்த்தர் வந்து அவங்களை தட்டி கொடுத்து ஒவ்வொரு காரியமா பேசி அவர்களை கானான் தேசத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக கர்த்தர் அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் அடியேன் பேச வந்த காரியம் தெரியுமா? உங்களுடைய பயணம் வெகு தூரம் இருக்கிறது. நீங்கள் போக வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. சில காரியங்கள் நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இல்ல, நீங்கள் மனுஷருக்கு பயந்து இல்ல தேவையற்ற காரியங்களுக்கு பயந்து நீங்கள் விழுந்து போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மனுஷருக்கு பயப்படணும், இப்ப பெரியவங்களுக்கு பயப்படணும், அது பயப்படணும், அது தப்பு கிடையாது. ஆனா கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். ஒரு காரியத்தை நாம் எடுப்பதற்கு முன்பதாகவே பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பயம் நம்மளை வாழ விடாது. பயம் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய எதிர்கால திட்டங்களை நாம வந்து போக முடியாதபடிக்கு பிசாசானவன் முடக்கி போடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை முடக்கி போடணும்ன்றதுக்காக இன்றைய தினத்துல பேச வரல. நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் பேச வந்திருக்கிறார். பாருங்க, வேதாகமத்துல தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 57ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அதுல தொடர்ச்சியா சில வார்த்தைகளை போட்டிருப்பாங்க. சவுல் நிமித்தமாய் தாவீது ஓடிக்கிட்டே இருப்பாரு. சவுல் ராஜா துரத்துவாரு, இவர் தாவீதுக்கு என்னன்னா, தாவீது தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நம்ம 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ சாமுவேல் நிமித்தமாக தேவன் வந்து அவனை அபிஷேகம் பண்ணினார். அவனுடைய அபிஷேகம் அவன் தலையின் மீது உண்டு. அவனுக்குன்னு ஒரு அழைப்பு உண்டு. கர்த்தர் அழைப்பை கொடுத்துட்டாரு. அந்த கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் வந்து இப்ப என்ன ஆயிடுறானா, நமக்கு தேவன் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம வந்து ஒரு பெரிய காரியம் செய்ய முடியாது அழைத்தார் என்பதை மறந்துட்டு அவன் சவுல் நிமித்தமாய் ஓடுகிறான். அல்லேலூயா. பாருங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பொழுது முதல்ல தாவீது பண்ண விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய கோலியாத்து. அந்த பெரிய கோலியாத்து புறஜாதியா இருக்கிறவனை அழகாய் மேற்கொண்டான். அவனை ஜெயிச்சுட்டு உள்ள வருகிறான். ஆனா இங்கே சவுலை கண்டதுமே அந்த அபிஷேகத்தை அவன் மறந்து போகிறான். சவுல் தன்னுடைய சொந்தத்துக்குள்ள பார்க்கும்போது, அவனுடைய மாமனாராக அவன் சவுல் மாறும்போது, அந்த இடத்துல அந்த உறவின் நிமித்தமாகவே அவன் பயந்து நடுங்கி அவன் வந்து என்ன பண்ணுகிறான், ஓட ஆரம்பிச்சிடறான். அல்லேலூயா. அந்த இடத்துல அவன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சங்கீதம் 57 முழுவதும் வாசிச்சீங்கன்னா அவர் கர்த்தர்கிட்ட சொல்வார், நான் ஓடும்பொழுது எழுதின அந்த பாடல்கள் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 6வது வசனத்துல தாவீது ஓடும்போது அவன் தோய்ந்து போனதை குறித்து அவன் வார்த்தை சொல்லுகிறான். வாசிப்போம். என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது விதமாகவே அந்த வைத்த காரியத்தை குறித்து குழம்புகிறான், பயப்படுகிறான். ஐயோ, எனக்கு முன்னாடி கண்ணி வச்சிருக்காங்க, என்னால இதுக்கப்புறம் போக முடியாது அப்படின்னு அவன் பயந்து தோய்ந்து போய் தன்னுடைய ஓட்டத்தின் பாதையை அவன் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு குகையில அவன் போய் அடைக்கலமாய் மாறுகிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு ராஜாக்களாய் அவன் தேடி போகிறான். பல இடங்களில் அலக்கழிக்கப்படுகிறான். அன்பு பிள்ளையே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, இன்னைக்கு நீ ஏன் பயந்து ஓடிக்கிட்டு இருக்க? ஒரே இடமா ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பு மேலானது. கர்த்தருடைய அழைத்திருக்கிற அழைப்புக்கு நேராக கர்த்தர் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. சோ நாம் கடந்து பயணம் பண்ண வேண்டும். நீங்க பயப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நம்மளுடைய தேவையில்லாத காரியங்களை நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும். பயமானது நமக்கு விரக்தியானது சோர்வையும் கொடுத்து நம்மளை எடுத்து செயல்படக்கூடாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் முடக்குகிறதா இருக்கிறது. முடக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில தேவையற்ற பயத்துக்கு இடம் கொடுத்து நீங்க முடங்கி போயிடாதீங்க. தேவன் பிரகாசிக்கும்படியாய் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு காலை வேளையில உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கிற நீங்க சில காரியங்களை குறித்து முடங்கி போகாதபடிக்கு இந்த உலகத்தின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீங்க நின்றுட்டீங்க, நீங்க பயந்துட்டீங்க, நீங்க சில விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ யோசிக்காத, நீ பயப்படாத, நீ நிக்காத, நீ கடந்து போ. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் எகிப்தியர்ல இந்த கிளம்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்க? நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் வார்த்தையை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பினார். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று. பாருங்க, சவுல் நிமித்தமாய் பயந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேப். அது வரைக்கும் அவன் வந்து தோய்ந்து போய் அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறான். நாமும் விழுந்து கிடக்காதபடிக்கு எழுந்து கடந்து போகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தேவன் பேசுகிற வார்த்தை இந்த காலவேளையில் உங்களிடத்துல வருகிறது. என் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கடந்து போக வேண்டும். இதே மாதிரி இன்னொரு மனிதனை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல எலியாவை குறித்து பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா எசபெலுடைய வார்த்தை, ஒரு பெண்ணினுடைய வார்த்தை, நாளைக்கு இந்நேரத்துல நீ உயிரோடு இருக்க மாட்டேன் என்று ஒரே ஒரு வார்த்தையை கேட்பாரு. கேட்ட மாத்திரத்துல அவர் என்ன பண்ணுகிறார், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இனிமே நான் இந்த பயணத்துல போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு வைக்கப்பட்ட ஊழியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னால வாழ முடியாது, என்னால போக முடியாது என்று அவர் இந்த வேளையில ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நம்ம வாசிப்போம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரியச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி
போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவ்ளோ பெரிய ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இனிமே என்னால இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, இந்த பயணத்தை என்னால செய்ய முடியாது. ஏன் இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார் தெரியுமா? இந்த எசபெல்ன்ற ஒரு ராணி நிமித்தமாக நாளைக்கு இந்த நேரத்துல நீ உயிரோடு இருக்க மாட்டேன்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை அவர் கேட்கிறாரு. கேட்ட மாத்திரத்துல இனி என்னால பயணம் பண்ண முடியாது. அல்லேலூயா. இந்த மனுஷன் 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் தான் தெய்வம் என்று அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து வானத்திலிருந்து அக்கினி இறக்கின மனுஷன். அநேக ஜனங்கள் எலியாவை பார்த்தார்கள், கர்த்தரை நம்பினார்கள். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஒரு டைமா ஆண்டவர் வந்து பயன்படுத்தினார். அது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து பார்த்தனா அந்த ஜனங்களுக்கு மழை வேண்டி அவன் முழங்கால் படிட்டு அவன் ஜெபித்த பொழுதே மழை வந்தது. இப்படி ஜனங்களுக்கு மத்தியில ஆசீர்வாதமா இருந்த ஒரு மனுஷன், கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தின ஒரு தேவ மனுஷன், இந்த இடத்துல ஒரே ஒரு பொம்பளை ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், நாளைக்கு இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் உன்னை எடுத்துடுறேன் பாரு. இந்த நெகட்டிவான வார்த்தை, இந்த பயமுள்ள வார்த்தை வந்து சேர்ந்த உடனே நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் அவ்வளவுதான் ஆண்டவரே, என்னால முடியாது, நான் நல்லவன் கிடையாது, நான் இது கிடையாது. அப்ப பண்ணின சாதனைகள் இவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்தார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, இப்படிதான் கர்த்தர் நல்ல உயரத்துல வைத்திருக்கிற மனுஷர்களை சாத்தான் வந்து தாக்குகிறது. பிசாசானவன் தந்திரமாய் வந்து அவனுடைய ஊழிய பயணத்தை முடிக்க விடாதபடிக்கு அந்த இடத்துல வந்து அவனுக்கு பயத்தின் ஆவியை உள்ளே கொடுக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்று ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், உங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இத்தனை பேர்களுக்கு சாட்சியா நீங்கள் வாழ்ந்தீங்க, எத்தனை பேருக்கு நன்மையை செய்து வந்தீங்க. இவ்வளவு காலம் நீங்கள் ஜீவனோடு வாழ்ந்த நாட்களை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தேவனுக்காக செய்தீர்களே, இன்னும் உங்களுடைய பயணம் முடியவே இல்லை. அல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிற ஒண்ணு, உங்க பயணத்தை நீங்க முடிக்க முடியாது, அதே மாதிரி பிசாசும் உங்க பயணத்தை முடிக்க விடக்கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் தேவன் தான் உங்க பயணத்தை முடிக்கணும், என் தேவன் தான் உங்க பயணத்தை திட்டம் பண்ணினார், அவர் தான் அழைத்தார், அவர் தான் அபிஷேகம் பண்ணினார், அவர் தான் கொண்டு போகிறார். வழியிலே வருகிற மனுஷர்களை கண்டோ பிசாசின் கிரியைகளை கண்டோ பயந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த இடத்துல உங்க பயணத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு தற்கொலைகள் ஏன் அதிகமாகுது தெரியுமா? சோ ஒவ்வொரு காரியத்தை நான் தான் பண்றேன், என்னால பண்ண முடியாது, எனக்கு அந்த அறிவு கிடையாது, எனக்கு இந்த உலகத்துல நிம்மதி கிடையாதுன்னு சொல்லி தவறுதலான முடிவுக்கு நேராக தன்னைத்தானே நம்புகிற பிள்ளைகளாக மாறுவதனால சோ இந்த வேளையில தப்பான முடிவுகள் கடந்து போகிறாங்க. பிசாசு தூண்டுகிறான், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வார்த்தை கேட்கும் போது ஆமால என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் ஏன் உயிரோட இருக்கணும், நான் சாகிறதுக்கு ரெடி அப்படின்னு துணிர ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் இந்த ஊழியக்காரர் எடுக்கிற வார்த்தை பாருங்க, நான் சாக வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, தேவன் தான் நமக்கு முடிவை தரணுமே தவிர நாமளா அந்த முடிவை எடுக்க கூடாது. அல்லேலூயா. என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது, இதை நான் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு நினைக்காதபடிக்கு நம்முடைய பயணத்தை கர்த்தர் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எலியாவுக்கு என்ன விஷயம் வச்சிருக்கிறார் கர்த்தர்னா, ஒரு பெரிய திட்டம் உண்டு. நீ எழுந்து எலிசாவையும் நீ வந்து எகுவையும் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் போது பிசாசு பேசுறான், இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தைகள், அந்த எசபேலுடைய வார்த்தைகளை கேட்டு எலியா விழுந்து கிடக்கிறான். போதும் என்ற வார்த்தை நாம சொல்லவே கூடாது. கர்த்தர் நமக்கு என்று ஒரு பயணத்தை வைத்திருக்கிறார். அதுதான் தூதனை அனுப்புகிறார், தட்டி எழுப்பி உனக்கு என்ன இங்க வேலை இருக்கு, நீ எழுந்து பயணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது, நீ கடந்து போய் எலியாவை அபிஷேகம் பண்ணி எகுவை அபிஷேகம் பண்ணி என்று கர்த்தர் அந்த இடத்தை விட்டு அவனை தட்டி எழுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். பயணம் பண்ண வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இப்பொழுதே எனக்கு போதும் என்று ஒரு மனநிலைமையோடு நீங்க இருக்காதீங்க. அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவையற்ற மனநிலைமைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. கர்த்தருடைய திட்டம் பெரிதா இருக்கும்போது இந்த அற்ப காலத்துல நடக்கிற சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு விழுந்து போகாதீங்க. ஆமென். கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. அந்த பயமானது நமக்கு கண்ணியை வருவிக்கிறது, பயமானது நம்ம வாழ்க்கை பயணத்தை தடுக்கிறது, பயமானது எதிர்காலத்தின் காரியங்களை முடக்குகிறது. சோ பயத்துக்கு இடம் கொடுக்காம தேவனுக்கு முன்பதாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியும் அன்பும் நிறைந்த ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோ தேவையற்ற காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. தாவீதும் பயந்து ஓடி ஒளிகிறான். இந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகத்தை அவன் வந்து இந்த வேளையில மறந்து போகிறான். இல்ல, என் தேவனாகிய கர்த்தர் தாவீதை ஒரு மிகப்பெரிய ராஜாவாக மாற்றினது உண்மை. அதே போல எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பெரிய பெரிய சாதனை பண்ணினவனே தன் சாக வேண்டும் என்று விரும்புகிறார். இல்ல, கர்த்தர் விடல, மறுபடியும்
எலிசாவை அபிஷேகம் பண்ண கர்த்தர் கொண்டு போனார். இன்றைக்கும் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். எழுந்து விழுந்து போன இடத்திலிருந்து எழுந்து ஓடுங்க. என் கர்த்தர் உங்களுக்கு என்று வைக்கப்பட்ட நன்மைகளை பாருங்க. என் தேவன் செய்கிற காரியத்தை நின்று பாருங்க. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கவே இல்லை. தெளிந்த புத்தியோடு செயல்படுங்க. இது தேவன் தான் பேசுகிறார் என்று புரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, எங்க வாழ்க்கை பயணத்தை முடக்குகிற பிசாசை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. மிகப்பெரிய திட்டத்திற்கு என்று பிள்ளைகளை நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, சின்ன சின்ன வார்த்தைகள், ஒரே ஒரு வார்த்தை, இது இல்ல, இது முடியாது, இது அவ்வளவுதான், எனக்கு தெரிந்து இது முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று யாராகிலும் சொன்னா, இல்ல, கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வைக்கப்பட்ட பயணத்தில் பிள்ளைகள் பயணம் செய்யட்டும் ஆண்டவரே. வைக்கப்பட்ட திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய பிரசன்னம் இந்த வேளையில எல்லா வீடுகளுக்குள்ள கடந்து செல்லட்டும். கேட்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். பயணத்தை நேர்த்தியாய் முடிப்பீராக. ஒவ்வொருவரையும் ராஜாக்களாக ராஜாத்திகளாக நீ தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. எகிப்திலிருந்து ஆண்டவரே இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்து கானான் கொண்டு போய் சேர்த்தீர். எப்படி சேர்த்தீரோ அப்படியே என் பிள்ளைகளையும் ஆண்டவரே அழைத்த அழைப்பில் நீர் கொண்டு போய் மகிமையில சேர்ப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த வேளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.